அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நாம் நம் யோக முறைகளின் ஒருங்கிணைப்பின் தமிழ் பகுதியையும் ஆங்கில பகுதியும் ஒரு சேர படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் 209வது பக்கம் 209வது பக்கம் என்றுதான் நான் சொல்கிறேன். 210வது பக்கத்துக்கு சென்று விட்டோம். அதில் இந்த பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Only the pure force of action in them, pravritti, justified by an equal delight in all work and result that is inspired or imposed from above, will be preserved in the happy harmony of a final perfection. Afterwards, the element of desire in those impulsions will be thrown away or persistently eliminated by a constant denying and transforming pressure. அப்பதான் only the pure force வரும். அப்படின்னா என்னன்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் பல அந்த ஆணவ ஆசைகள் எல்லாம் போன பிறகு எல்லாம் முழுமையா போடப்படுது. The element of desire in those impulsions, mental impulsions, vital impulsions, அப்புறம் பிசிக்கல் இம்பல்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் அந்த அதுல இருக்கக்கூடிய ஆசை என்ற கூறு அது தூக்கி எறியப்படும். தூக்கி எறியதான் நம்ம கிட்ட சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி persistently eliminated, தொடர்ந்து இடைவிடாமல் அதை ஒதுக்கி கொண்டே இருப்பார்கள், அழித்து கொண்டே இருக்கலாம். எப்படி? பை கான்ஸ்டன்ட் டினையிங் ப்ரெஷர், தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய விலக்கக்கூடிய அந்த அழுத்தத்தினாலும், பை கான்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரெஷர், அந்த திருவுருமாற்றம் செய்யும் அழுத்தத்தாலும் இந்த ஆசைகளை அழித்து விடுவோம். இதுதான் இது பண்ணாதான் நம்ம விட்டு ஆசை சொல்லிடலாம், ஆசை அருமின்னு சொல்லிடலாம். நம்ம அதை செய்யறதுக்கு இந்த மாதிரி நடந்தாதான் முடியும். அந்த திருவுருமாற்ற அழுத்தமும் அந்த விளக்கக்கூடிய அந்த தொடர்ந்து விளக்கக்கூடிய தன்மையும் தான் கண்டிப்பாக மாற்றும். அப்போ அந்த நிலையில only the pure force of action in them, justified by an equal delight in all work, justified by an equal delight in all result, that is inspired from above, that is imposed from above, will be preserved in the happy harmony of a final perfection. இப்ப இறுதியான முழுமையான ஒரு பூரணத்துவம், முழுமைத்தன்மை, செம்மைத்தன்மை வருவதற்கு அதுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இசை வருது. சில நேரம் இசை இருக்கும், ஆனா இசை மகிழ்ச்சி இல்லாம இந்த குழந்தைகள்லாம் நல்லா விளையாடணும், ஒன்றும் வேண்டாம், நம்ம கடற்கரைக்கு போறோம், கால் நினைச்சிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. 2 நிமிஷத்துக்கு கூப்பிட்டு பாருங்க, இந்த குழந்தைய வருமா ஆமாவா இல்லையான்னு யாராவது சொல்லுவோம். நாமளே வரமாட்டோம். பொதுவா கால் நினைச்சிட்டு இருக்கோம்னா யாராவது ஒருத்தர் பதில் சொல்லணும். இல்லைங்க சார், அப்போ அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது இசை கட்டாயப்படுத்தி எடுத்துட்டு போனா ஹார்மோனின்னு சொல்ல மாட்டோம். அது ஒரு மகிழ்ச்சியற்ற ஏதோ வேற வழி இல்லாம ஒருத்தர் மாதிரி. ஸோ அந்த இது ஹாப்பி ஹார்மனி ஆஃப் அ ஃபைனல் பெர்ஃபெக்ஷன். அப்ப என்னன்னா இது எப்படி வரும்னா ஒன்லி த பியூர் போர்ஷன் ஆஃப் ஆக்ஷன், தூய்மையான அந்த ஆற்றல், செயலின் ஆற்றல், இந்த அப்படிங்கிறது அந்த ஆஃப்டர்வர்ட்ஸ் எலிமெண்ட் ஆஃப் தி இம்பல்ஷன்ஸ்ல இருக்கிறதும் அந்த கான்ஸ்டன்ட் டினையிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய அந்த தூய்மையான சக்தி. அது பிராக்கெட்ல பிரவருத்தின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் வருவதற்கு நேற்று வேற சில முன்னேற்பாடு இதுக்காக பண்ணேன். இன்னைக்கு காலையில் அப்படியே அந்த சொல்ல ஆழ்ந்து போயிட்டேன். அதுலதான் நினைச்சா பிரவருத்தி ஒரு வார்த்தை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அத்தனை பொருள் இருக்கு, நினைச்சு பார்க்க முடியாத பொருள் இருக்கு. பாப்போம். இதுல பாருங்க, பிரவருத்திக்கு இங்க பாருங்க 25 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. விஸ்டம் லைப்ரரின்னு இப்ப எதாச்சியா தான் இன்னைக்குதான் அதை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒவ்வொரு இடத்துலயும் இது பண்றாங்க. அதாவது நாட்டிய சாஸ்திரால என்ன அப்படின்னா என்ன, அதுல லோக்கல் யூசேஜஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அது இங்க பொருத்தமா இருக்கு. அதாவது விருத்தி மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. சரியா? அப்ப இத because it gives so properly information regarding costumes. அப்ப அதுல என்னன்னா பிரவருத்தினா என்னன்னா அந்த உடைகள் என்ன, மொழி என்ன, அது எப்படி வேற வேற நாட்டுல எப்படி எப்படி இருக்குங்கிறது. ஸோ அது வேண்டாம். இதெல்லாம் நம்ம கிராமர், நிறைய நியாயங்கிறது லாஜிக் மாதிரி சொல்லலாம். புராணங்கள் எப்படி இருக்கு அப்படிலாம் பாருங்க. இதுல ஆக்ஷன்ங்கிற சொல் இருக்கு. புராணங்களை பார்த்தீங்கன்னா பிரவருத்திங்கிறது ஒரு சொல். இதுல துர்கா தேவிக்கு சொல்றாங்க. ஒரு எபித்தட் ஆஃப் துர்கா
பிரவருத்தி ரூபான்னு சொல்றாங்க. பிரவருத்தினால ஆக்ஷன் இங்க போட்டாங்க. அப்ப நம்ம இப்ப கர்மயோகம் படிக்கிறோம், அதுக்கும் இதுக்கு இருக்குதான் எதிர்பார்க்கலாம். அப்போ சரியா இந்த இதில் வருது. அடுத்து ஆயுர்வேதால வந்து பிரவருத்தி என்ன வருதுன்னா ஆக்ஷன் விச் இஸ் இனிஷியேட்டட் பை கர்மா. இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கூட வேற ஒரு அன்னை இது படிக்கும் போது அந்த கர்மா தான் அந்த டிட்டர்மினிசம்னு வந்துச்சு. ஞாபகம் இருக்கா பிரியாமா? அது இதை பொறுத்து நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து இதாகுது. மகேஷ் எப்போ காணும், அவர் எதுவும் சொல்ல, யாராவது ஃபோன் பண்ணி பாருங்க அவர் எப்படி இருக்காரு என்னன்னு. மகேஷ் வந்த மாதிரி எனக்கு தெரியல, 2-3 நாளா காணும். அதுல ஏன்னா ஜோதிஷான்னு வந்தோடனே அவருடைய நினைவு வருது. அதுல வந்து பிரவருத்தினா என்கேஜ்மெண்ட் அந்த செயலில் ஈடுபடுதல் அப்படிங்கிற பொறுத்து. சைவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு அன் ஆக்டிவிட்டி அப்படின்னு வருது. அப்போ அடுத்த ஜெனரல் டெபினிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 வார்த்தை போடுறாங்க, பிரவருத்தி நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த நிவர்த்தி. இதெல்லாம் வந்து நம்ம வேற மொழி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி எல்லாம் ஹிந்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிவர்த்தி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் வந்து கிளியரிங் த டெட்ஸ். அதுக்கு வந்து ஒரு தீர்வு இல்லைன்னு சொல்ற கூட நிவர்த்திங்கிற வார்த்தை பிரவருத்தி விருத்தின்னு சொல்லுவாங்க. விருத்தி கெட்டவர் வந்து விருத்தியில சுத்தம்ங்கிற பொருள் தான் வருது. இது ஏதாவது மலையாள அறிஞர்கள் கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா விருத்தி கெட்டவனேங்கிற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க சொன்னது விருத்தி இல்ல அப்படின்னா சுத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அங்க இருக்கு. ஆனா அதோட ஆழமான சொல் பார்த்தா அது செயல், தூய்மை, செம்மை அந்த பொருள்ல இருக்கலாம். அது என்ன நான் பாக்குறேன். So there are 2 directions of movement of faces. மகேஷன்னா in group அப்படின்னா என்னமா? இவர் ஆல்ரெடி இருக்காரா சார்? ஓகே. அது என்ன பேர்? அப்ப வேற பேர் வந்துட்டாரா? ஏன்னா அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டர் வந்துட்டாரு. வெரி குட். இது பாத்தீங்களா ஜோதிஷம்ங்கிறது? அந்த டைம்ல வந்துட்டீங்களா நீங்க? அப்ப பார்த்து உங்களை காணும். நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் ஐயா. ஆஹா. ஆனா எதுவும் இது இல்லை. இது பாத்தீங்களா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வருது. அஸ்ட்ரானமி, ஜோதிஷா. The years of Jupiter, Brahaspati take their names from the several nakshatras in which he reappears after his conjunctions with the sun. And these names are identical with the names of the lunar months. For example, in the Vaishakha month of Jupiter, princes and with their subjects will be virtuous, fearless, and happy. Men will engage in sacrificial rites. அதுலலாம் யக்ஞ கிரியா பிரவருத்தி அப்படின்னு போட்டுருக்காங்க. There will also be a growth of crops. இதெல்லாம் நீங்க படிச்சதுல இதெல்லாம் வந்துச்சான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். டீப்னா என்ன அர்த்தத்துலன்னா ஜோசியத்துல வேற ஒரு நீங்க படிச்சிருந்தா அது ஆமாவா இல்லையான்னு சொல்லலாம். இல்லாட்டி புதிதாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். இல்ல பழைய பூர்வ பராச்சரியம் ஒரு நூல்ல இருக்கு ஐயா. அது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு செல்போன்ல சத்தம் வருமான்னு அதை வந்து அதை அமைதிப்படுத்திக்கலாம். நன்றி மகேஷ். நன்றி ஐயா. வசந்தாமா சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். இந்த glossary of Sanskrit terms அதுல the moving out and forward, the impetus towards action and works, the soul's evolution into the action அப்படி கொடுத்திருக்காங்க. எல்லாமே இதுல வருது. நீங்க சொன்னது பூராவுமே வருது. ஆமா இதே சுருக்க மாதிரி தான் இருக்கு. நம்ம எக்ஸாஸ்டிவ்ல புத்திசம்ல என்ன சொல்றாங்க? பிரவர்த்தினா ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி மைண்ட் அண்ட் போயிடுது. அப்புறம் வந்து மகாயானா புத்திஸ்ட் பிலாசபில பிரவர்த்தியா ரெஃபர்ஸ் டு என்கேஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ். இதுவும் அந்த ஜோதிஷால வந்துடும் பார்த்தா அது வந்து ரெஃபர்ஸ் டு என்கேஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஆக்ஷன். மராட்டியில என்ன அப்படிங்கிற மாதிரிதான் வருது. மராட்டியில எக்கச்சக்கமா இருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ப்ரிவலன்ஸ், கரன்சி இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இதுதான் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது குமார சம்பவத்துல என்ன இருக்கு? அந்த குமார சம்பவம் வந்து நம்ம இவரு காளிதாசர் எழுதின இது ஒரு பெரிய காவியம். அதுதான் அந்த முருகன் பிறந்தது எல்லாம் வரும். மன்மதனை எரிக்கிற கதையெல்லாம். இந்த மாதிரி
பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு சொல் தான், அந்த ஒரு சொல்லுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம போக வேண்டியிருக்குன்னு அதுதான் என்ன அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். அப்புறம் அதை விட்டு நான் இவரு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, ஐ எம் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஃபார் அவர்ஸ் டுகெதர் பட் ஐ எம் அன்ஏபிள் டு டிட்டாச் மை செல்ஃப். அதுலதான் நமக்கு, ஏன்னா அவருடைய கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு எல்லாம் ஒரு என்சைக்ளோபீடியா பார்த்து அது பூரா எந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையான அந்த இது இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ள போயிட்டேன். அப்புறம் சரி ரொம்ப இதாயிடுன்னு சொல்லிதான் கொஞ்சம் வந்துட்டேன். ஒன்லி த பியூர் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அப்ப பிரபுத்தினா ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற நான் என்னுடைய இதுலயும் சமஸ்கிருத பண்டிதர்களை நான் கேட்கிறேன். எப்படி நான் ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கணும், அது மாதிரி பல சமஸ்கிருத ஆசிரியர்கள் பள்ளியில இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் திருப்பி இந்த இடத்துல சரியான பொருள் என்னன்னு பார்ப்போம். So only the pure force of action in them, justified by an equal delight in all work and result, that is inspired from above, that is imposed from above, will be preserved in the happy harmony of the final perfection. இங்க வந்து நம்ம குறிப்பா அந்த வார்த்தையில உள்ள சிக்கணும் இல்லைன்னு இல்லாம அதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, by pure force of action, justified by an equal delight in all work. இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். யாராவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ல ஈட் த ஃப்ராக் ஃபர்ஸ்ட்னு ஒண்ணு பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கோம் சார், கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காம டபக்குன்னு எடுத்து அதை முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுறது, தள்ளி போடாம ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு இல்லாம. எக்ஸலன்ட் சரியான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் தான் அது வந்து ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னா, அதாவது பொதுவா ஃப்ராக் சாப்பிடுறது பச்சையா அதுவும் முக்கியமா சொல்றது, இது பிடிக்காது. அதான் பிடிக்காத வேலையை நம்ம தள்ளி போடுவோம். அதான் கடைசியா செய்வோம். எந்த பிடிக்காத வேலை இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் போவோம். அப்புறம் ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஈட் த ஃப்ராக் மெத்தட். இவங்க கரெக்டா அந்த வார்த்தை சொன்னாங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு. 21 great ways to 21 great ways to stop procrastination and get more done in less time. அதோட இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம do you get delight in every job you do யோசிச்சு பாருங்க. இல்ல, நம்ம பிடிக்காத வேலைகள் பல பெரிய பட்டியலே பெருசாகும். ஆனா நம்ம ஈக்குவல் டிலைட் இன் ஆல் ஒர்க், அதுலதான் ரொம்ப முக்கியம். அந்த ஈட்டிங் த ஃப்ராக் பிடிக்காம செய்யறது தான். ஆனா அது முதல்ல செஞ்சுட்டு வேலையை செய்யறோம் அப்படிங்கிற பொருள் வரும். ஆனா இந்த இடத்துல வந்து அந்த வேலையை கூட விரும்பி செய்யறது. இப்ப வந்து ஒரு டாய்லெட் கிளீன் பண்றதா இருக்கலாம், சில பேர் அதை கேவலமா கூட நினைப்பாங்க. இந்த மாதிரி இல்லாம டாய்லெட் கிளீன் பண்றதோ, வாஷ் மிஷின் கிளீன் பண்றதோ, ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதோ, இல்ல கூட்டுறதோ, பெருக்கிறதோ, இல்ல மொழுகிறதோ, மாப்பிங் பண்றதுன்னு எவ்வளவோ வேலைகள். அதை நம்ம சமைக்கிறது. சில பேர் சமைக்கிறதுனா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அம்மையாருக்கு வந்து ஹிந்தி கத்துக் கொடுக்க போனேன். அவங்க வந்து நல்லா ஹிந்தி கத்துக் கொடுத்தாங்க. ஹிந்தி அம்மாவுக்கு நான் தமிழ் கத்துக்க கொடுக்க போனேன். அவங்க என்னன்னா, அவங்க சமையல் அறைக்குள்ளே போக மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய குணம். அது வந்து நம்ம எந்த காலத்திலும் குறை சொல்ல முடியாது. ஆனா அவங்க கணவர் நல்லா சமைக்கிறார், சமையலுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, அப்படின்னா அவங்க சமையல் பிடிக்காது, இல்ல வராது, ஏதோ ஒரு விஷயம். எனக்கு நான் எவ்வளவு நேரம் வேணா படிப்பேன், ஆனா சமையலுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியது. அவங்க கிட்ட நான் இன்னொன்னு கத்துக்கிட்டேன். இப்ப நம்ம யாராவது வேலைக்கு வச்சோம்னா, வீட்டு வேலைக்கோ சமையலுக்கோ வச்சா அவங்கள வந்து என்ன சம்பளம் அதெல்லாம் பேசி வச்சிருவோம். நீங்க யாராவது அதை பண்றீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அது புதுசா இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க, 3 நாள் ப்ரொபேஷன் மாதிரி 3 நாளோ 1 வாரமோ வர சொல்றாங்க. வர சொல்லி அவங்களுடைய சமையல், அவங்களுடைய நடவடிக்கைகள், பண்பாடு, பேச்சு வழக்கு எல்லாம் பார்த்துட்டு இங்கிலீஷ் பேசி ஆகணும், இல்லை ஹிந்தி பேசணும். அந்த மாதிரி அவங்களோட உணவு முறையை அவங்க சரியா செய்யணும். அதெல்லாம் சரியா வந்துச்சுன்னா அவங்க பெர்மனன்ட் ஆகிறாங்க. அப்படி இல்லாட்டி அந்த 1 வாரத்துக்கு சம்பளத்தையும் போக்குவரத்தையும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி யாராவது நீங்க பண்ணி, அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா நம்ம வேலைக்கு யாராவது வச்சோம்னா வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த போதும்னு சொல்லுங்க பாக்கியலட்சுமிமா. சார் நம்ம ஊர்ல அப்படி இல்லைங்க சார். இங்கெல்லாம் அப்படிதாங்க சார். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுல அப்படிதான் பண்றாங்க சார். அப்புறம் சின்ன பொண்ணு வீட்டுல அந்த பேபி சிட்டர்னு குழந்தை பாத்துக்கிறதுக்கு நாங்க போனா, நாங்க வர்ற டைம்ல வேற ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நாங்க இருக்கிறப்பவே
ஒரு அப்ளிகேஷன் அதுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கு போட்டவங்க ஒருத்தரா வர சொல்லி அது ட்ரையல் பார்த்து அப்படி பண்ணாங்க சார். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் இன்னொன்னு கவனிச்சது என்னுடைய இதெல்லாம் சின்ன, அதாவது இது உலகளாவிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு என்னுடைய பிரெஞ்சு டீச்சர் ஸ்கூல்ல இருக்கிறவங்க, அவங்க ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனாங்க. நான் தான் கூட்டிட்டு போனேன். அவங்க ஒவ்வொரு ஐஸ்கிரீம், ஏன்னா அவங்க வந்து பல்கா ஆர்டர் பண்ணுவாங்க போறது, அவங்க ஆல்ரெடி வந்து போன கஸ்டமர் தெரியும். ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பார்த்தாங்க. நம்ம இது வரைக்கும் இப்ப கிருஷ்ணா ஸ்வீட்ஸோ ஏதோ ஒரு ஸ்வீட் கடையில போட்டோம்னா அவங்க அந்த கிளவுஸ் போட்டதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து கொடுக்குறாங்க, நம்ம ருசி பார்க்கலாம். அது நான் பார்த்துருக்கேன். ஆனா இங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் கடையில ருசி பார்க்கணும்னு கேள்விப்பட்டதில்லை. அதே மாதிரி ருசி பார்த்துட்டு அவங்க பெரிய ஆர்டர் கொடுத்தாங்க. பெரிய ஆர்டர் கொடுக்கறனாலே என்னன்னு தெரியல, ருசி பார்க்கறதும் அலவுட். அதாவது அங்க வந்து வேலையை வந்து ட்ரையல் பார்க்கறது, இங்க வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க யாராவது டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஐஸ்கிரீம் ஷாப்ல போய் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, நான் அப்புறமா இது பண்றேன்னு அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. ஒருவேளை பர்த்டேக்கோ இதுக்கோ எனக்கு தெரியல, பெஸ்ட் இது பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்னன்னா, இந்த ஈக்குவல் டிலைட் இன் ஆல் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்மயோகத்துல. எதையும் மகிழ்ச்சியாக, அதாவது சமமான மகிழ்ச்சி எல்லா வேலையிலும் இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் அன் ஈக்குவல் டிலைட் இன் ரிசல்ட், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்மயோகத்துல. அதுதான் அந்த வார்த்தைகளை தான் நீங்க பிடிக்கணும். ஏன்னா முடிவு வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த மகிழ்ச்சி ஒரே மாதிரி ஜஸ்டிஃபைட் பை அன் ஈக்குவல், அதாவது பியூர் ஃபோர்ஸ் பிரவருத்தி இருக்கணும். Justified by an equal delight in all work and result that is inspired from above and imposed from our. அப்ப வந்து மேல இருந்து அது வந்து ஊக்கப்படுத்தப்படுகிறது, அதாவது இம்போஸ்னா அது திணிக்கப்படுகிறது. நம்ம எல்லாம் ஸ்கூல்ல கேள்விப்படுங்க இம்போசிஷன் அப்படின்னா நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச வார்த்தை இல்லையா? இப்ப அதே இதை வேணா நினைச்சு பார்க்கலாம். 100 தினம் எழுது, 1000 தினம் எழுதுன்னு சொன்னா அதை எழுதும் போது நமக்கு எல்லாம் டிலைட், ஈக்குவல் டிலைட் வந்து அந்த இம்போசிஷனும் கர்மயோகமா மாறிடும். From above will be preserved in happy harmony of a final perfection. அப்போ வந்து ஒரு ஹாப்பி ஹார்மனி ஒண்ணு இருக்கணும். அப்பதான் நம்ம எந்த வேலை செய்ய, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க எல்லாம் சில பேர் நம்ம வாழ்க்கையிலே கண்டிப்பா பண்ணுவாங்க. எதை செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷமா, எதை நல்லா செய்வாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, ப்ரோ ஆக்டிவ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பொதுவா எல்லா வேலையும் தள்ளி விடுவாங்கன்னு வேற, ஆனா அவங்க நல்லா செய்வாங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் படிச்சிருக்கோம். மீனாட்சி அம்மா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நம்ம இதுக்கு முந்தின சென்டென்ஸ் படிப்போம், உங்களுக்கு ஓசை அதிகமா இருக்கு, மியூட் போட்டுருங்க. நான் கேள்வி கேட்டு முடிச்சப்பறம் ஆன் பண்ணுங்க, ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல நேத்து நம்ம இதை படிச்சுட்டோமா இல்லையா? ஆஃப்டர் வேர்ட்ஸ் தி எலிமெண்ட்ங்கிறது தானே நீங்க தமிழ்ல படிச்சீங்க. இப்ப நான் ஹைலைட் பண்ணிட்டு நீங்க தான் கடைசியா படிச்சீங்க. இப்ப நீங்க ஆன் பண்ணி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அந்த இதுவரெல்லாம் படிச்சோம் சார். பிறகு அந்த உந்துதல்களில் உள்ள ஆசை அம்சத்தை தொடர்ந்து மறுப்பதாலும் அதை உருமாற்றுவதற்கான அழுத்தத்தாலும் அவை இடைவிடாமல் களையப்படுகின்றன, எடுத்தெறியப்படுகின்றன வரலாம் படிச்சோம். அப்ப அது இங்கிலீஷ்ல இதுதானே வரும். அதுதான் கேட்கிறேன். இங்கிலீஷ்ல இதுதானே வரும். ஏன்னா அங்க ப்ரெஷர்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரெஷர் வருது இல்லையா? இந்த கான்ஸ்டன்ட் அழுத்தம், மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் ஏன்னா எனக்கு அதனாலதான் திருப்பி நீ கேட்கறேன். நான் இன்னைக்கு அதுக்குள்ள அது டச் பண்ணேன்னா இப்ப நீங்க மியூட் போட்டுக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் போறேன். To act, to enjoy is the normal law and right of the nervous being. But to choose by personal desire, its action and enjoyment is only its ignorant will, not its right. இதுதான் வந்து பெரிய ஆன்மீக உண்மை. நர்வஸ் பீயிங் அப்படின்னா அந்த நரம்பு கொண்ட இந்த மனிதன் இருக்கிறாரு, எதுவா இருந்தாலும் சரி, நாயாக இருக்கலாம், பூனையா இருக்கலாம். To act is the normal law. To act is the normal right of the nervous being. To enjoy is the normal law. To enjoy is the right of the nervous being. செயல் புரிவது ஒரு சாதாரணமான ஒரு விதி. அப்புறம் அந்த செயல் புரிவது என்பது ஒரு உரிமைன்னு சொல்லும். சரிங்கிற பொருள் உரிமைன்னு சொல்லும். ரெண்டாவது வந்து இந்த என்ஜாய் த நார்மல் லா அப்படிங்கும் போது
அதை எதை செய்யறோமோ அதை மகிழ்ந்து ரசிச்சு செய்யறதுங்கிறது ஒரு சட்டமாகவும் பொதுவான சட்டமாகவும் ரைட்டுங்கிறது வந்து இங்க உரிமையாகவும் இருக்கு. ஆனா பட் டு சூஸ் பை பர்சனல் டிசையர் இட்ஸ் ஆக்ஷன், டு சூஸ் பை பர்சனல் டிசையர் இட்ஸ் என்ஜாய்மெண்ட் இஸ் ஒன்லி இட்ஸ் இக்னோரன்ட் வில், நாட் இட்ஸ் ரைட். அப்ப நம்ம வந்து இந்த செயலை தான் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம இப்ப எல்லாருமே நம்ம இதை செய்யணும். நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன், நான் இந்த வேலையை தான் செய்வேன்னு சொல்லி டு சூஸ் பை பர்சனல் டிசையர் இட்ஸ் ஆக்ஷன், டு சூஸ் பை பர்சனல் இட்ஸ் என்ஜாய்மெண்ட் இஸ் ஒன்லி இக்னோரன்ட் வில், ஒரு அறியாமையின் ஒரு சங்கற்பம் சொல்லுவோம். நாட் இட்ஸ் ரைட், அது உரிமை கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். புவனேஸ்வரிமா நீங்க வேற பேர்ல வந்திருக்கீங்களா? ராமமூர்த்திங்கிற நாகராஜன் இல்ல, ராமமூர்த்தி நாகராஜன்ங்கிறது புதுமையா இருக்கு, அதுக்காக கேக்குறேன். ஹலோ சார், அவங்க எனக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. போனாமா? புதுசா ராமமூர்த்தி நாகராஜன் பேர் வந்திருக்காங்க, அதான் கேட்கறாங்க. சொல்லுங்க மகேஷ். இல்ல அவர் ஆல்ரெடி இருக்காரு சார், என்னோட ஃப்ரெண்டு தான், ஏற்கனவே வந்திருந்தாரு. ஓஹோ, சரி 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 சரி. திருவள்ளூரா? ஆமா ஆமா, திருவள்ளூர். ஓகே ஓகே ஓகே. டு ஆக்ட் இடையில காணாம இருந்தது, அதனால சந்தேகம் வந்துச்சு. ஓகே, ஏன்னா இவங்க வேற போன்ல வந்துட்டாங்களோ அப்படிங்கிற இடத்துல. ஓகே. To act, to enjoy is the normal law and right of the nervous being, but to choose by personal desire, its action and enjoyment is only its ignorant will, not its right. அப்போ வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த செயலை தான் செய்வேன், இதை தான் மகிழ்வேன், இந்த செயல் புரியும் போதுதான் மகிழ்வேன் என்று சொல்வது அறியாமை. நீங்கள் எதை செய்தாலும், இது வந்து அன்னை வேறொரு சொல்லால சொல்லுவாங்க, நீ எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செஞ்சு ஈடுபாட்டோட செஞ்சா எந்த வேலையும் இன்ட்ரெஸ்டிங் வேலையா இருக்கும், ஒரு சுவாரஸ்யமான வேலையாகும், மகிழ்வுக்கு வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இதை பிடிச்ச வேலைக்கு நம்ம எந்த விடத்துக்கும் தருவ தேவையில்லை. பிடிக்காத வேலை நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அந்த வேலை செய்யும்போது முழுமையான ஈடுபாட்டோட அதை சரண்டர் பண்ணி செய்யும் போது அந்த வேலையிலையும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், மகிழ்ச்சி தானாக வரும். ஆனா மகிழ்ச்சி இருந்தாதான் நான் செய்வேன்னு சொல்லாம அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். நல்லா கவனிச்சு பாருங்க, சரிங்களா? இப்போ மீராமா நீங்க படிச்சீங்களா நேத்து? இல்ல சொல்லுங்க பாக்கியலட்சுமிமா. சார் இதுல சார் அந்த மதர் வந்து தியானமும் பிரார்த்தனை அது நேத்தத்தை ஏப்ரல் 2 சார். அப்ப மதர் சொல்றாங்க, இது வந்து எங்களுக்கு இந்த காலம் வந்து எங்களை அதாவது விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய காலம் என்றும், அவ்வளவு ஒருமுனைப்பட்டு தியானத்தில் ஈடுபடும் காலம் அன்று என்றும் நமக்கு உணர்த்துகிறது. மதர் வந்து பாருங்களேன், எந்த ஆண்டுங்கம்மா? செகண்ட் ஏப்ரல் 14 சார், ஏப்ரல் 2 1914 சார். ஓகே நன்றிங்க. கையோட அதையும் பார்த்துருவோம். சொல்லும் போது இப்போ வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால ஈஸியா நம்ம ரெஃபரன்ஸ் கொண்டு போயிடலாம். 2 ஏப்ரல்ங்களா? 1914. இது எந்த அளவுக்கு இதுன்னு சொல்ல சின்னதுதான். எவ்ரி டே when I want to write I am interrupted. இதுவான்னு சொல்லுங்க. நீங்க வந்து மந்த்ராஸ் ஆஃப் த மதரா பிரேயர்ஸ் ஆஃப் த மதரான்னு யோசிங்க. சரி. When I want to write I am interrupted as though the new period of opening now before us were a period of expansion rather than of concentration. It is in the activity of each moment that we must serve thee and identify ourselves with thee rather than in deep and silent contemplation or in meditation, written or unwritten. But my heart does not tire of singing hymn to thee, and my thought is constantly filled with thee. அப்ப இதுல வந்து it is in the activity of each moment. Thank you பாகியலட்சுமி. இது ரொம்ப முக்கியமான மேற்கோள் சொல்லலாம். இட் இஸ் இன் தி ஆக்டிவிட்டி ஆஃப் ஈச் மொமெண்ட் தட் வி மஸ்ட் சர்வ் தீ. அப்போ வந்து ஒவ்வொரு வினாடியும் அந்த செயலின் போது நம்ம உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஐடென்டிஃபை அவர் செல்ஃப் வித் தீ. அந்த வேலையில் உன்னை நான் ஒன்றாக வேண்டும். வேலையும் நீயும் நானும் ஒன்றாக வேண்டும்.
rather than in deep contemplation or deep meditation, or rather than a deep silent contemplation or silent in meditation. Silent or in meditation. Written or unwritten. எழுதியதோ எழுதாதோன்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கு. அது ஆனா அதுக்காக நான் வந்து இது பண்ணல, நான் உங்களை தொடர்ந்து போற்றி கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து மீராமா நீங்க படிக்கிறீங்களா? எஸ் சார். மீராமா நான் சொல்லாமலே இது பண்ணிடுங்க, தமிழ்ல அதை போட்டுருங்க. வச்சிருக்கலாம் ஒரு பக்கம், பேசும்போது மட்டும் அதெல்லாம் பிரச்சனை இருந்தா இது பண்ணிக்கலாம். படிக்கட்டுமாங்க சார்? படிங்கம்மா. பக்கம் 329 கீழே 12வது லைன்ல ஆரம்பம். இறுதி முழுமையின் மகிழ்வான இசைவில் அந்த உந்துதல்களில் உள்ள தூய செயற்சக்தி பிரவிருத்தி மட்டும் வைத்து கொள்ளப்படும். எல்லா செயல்களிலும் எல்லா விளைவுகளிலும் சமமான உவகையை காணும் நிலை அக உணர்விலிருந்து உருவெடுக்கும் அல்லது மேலிருந்து வலியுறுத்தப்படும். செயல் புரிவதும் மகிழ்வுடன் அனுபவிப்பதும் நமது நரம்பு மண்டல ஜீவனின் இயல்பான நியதியாகும், உரிமையாகும். ஆனால் அந்த செயலையும் இன்ப அனுபவத்தையும் தனது தனிப்பட்ட ஆசையால் தேர்ந்தெடுப்பது அதன் உரிமை அல்ல, அதன் சங்கற்பத்தின் அறியாமை ஆகும். அவ்வளவுதானே சார்? அந்த வரியை இது பண்ணுவாங்க, ஸ்க்ரால் பண்ணுவாங்க. இந்த அனுபவத்தை சங்கற்பத்தின் அனுபவத்தையும் தனது உரிமையாகும். ஆனால் அந்த செயலையும் இன்ப அனுபவத்தையும் தனது தனிப்பட்ட ஆசையால் தேர்ந்தெடுப்பது அதன் உரிமை அல்ல, அதன் சங்கற்பத்தின் அறியாமை ஆகும். நன்றிங்கம்மா. நன்றி சார். வந்து இந்த பேராகிராஃப் முடிச்சிருவாங்க, 5 நிமிஷம் இருக்கு. Alone, the supreme and universal will must choose. Action must change into a dynamic movement of that will. Enjoyment must be replaced by the play of pure spiritual ananda. All personal will is either a temporary delegation from on high or usurpation by the ignorant asura. So the supreme and universal will alone must choose. படிச்சா இப்ப படிக்கிற நம்மளுக்கு ரொம்ப நல்லா புரியும். அழுத்தி சொன்னதற்காக அலோன்ங்கிறது முன்னாடி போட்டிருக்காங்க. அது வந்து அலோன், the supreme will and universal will must choose. அது ஒன்றுதான். அது நம்ம இப்ப சூஸ்ங்கிற வார்த்தை கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அது வந்து நம்ம வந்து பர்சனல் வில்லா இருந்துச்சு. But to choose by personal will நம்ம இது வச்சிருக்கோம். Choose by personal desire, its action and enjoy is only ignorant will, not its right. அது அறியாமையால் ஏற்படும் சந்தர்ப்பம், அது ஒரு உரிமை அல்ல. அப்ப யார் முடிவு எடுக்கணும், யார் வந்து தேர்ந்தெடுக்கணும்னா the supreme will and the universal will must choose. Only they alone must, they it alone must choose them. Action must change into a dynamic movement of the பயக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்க வேண்டும், இயக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ஜாய்மெண்ட் மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட் பை த பிளே ஆஃப் பியூர் ஸ்பிரிச்சுவல் ஆனந்தா. அப்ப வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் சும்மா சந்தோஷப்படுறோம் இல்லையா, அதை இன்பம் துய்ப்பதுன்னு சொல்லுவோம். அது வந்து அது நீங்கி அதற்கு பதிலாக தூய்மையான ஆன்மீக ஆனந்தம், பேரானந்தம், அது வந்து பேரின்பம் வந்து அதுதான் வந்துட்டு பிளே அதோடைய லீலையால், அதோடைய விளையாட்டால், அதோடைய செயலால் வர வேண்டுமே தவிர செயல்பாட்டில் நாம் இன்பம் இருப்பதாக. ஆல் பர்சனல் வில் இஸ் எய்தர் a temporary delegation. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எல்லா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா
நம்மளா செய்யறதுன்னு நினைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெலிகேஷன்ங்கிற வார்த்தைக்கு நீங்க கவர்மெண்ட்லயோ இல்ல இதுலயோ என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? யாராவது சொல்லலாம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. யாரா கை ஊத்துனீங்க? சார் ரெண்டு பேர் கை சொல்லுங்க. வச்சிருக்கோம் சார். வச்சிருக்காங்க. இதுல வந்து யார் ஆர்டர்? நீங்க தான் முதல்ல கை உயர்த்திருக்கீங்க, நீங்களே சொல்லலாம். மீனாட்சி நீங்களே சொல்லுங்க. பார்ட்டிசிபென்ட் சொல்லலாம் சார். பங்கேற்பாளர். என்னங்க? பங்கேற்பாளர் பார்ட்டிசிபென்ட் சொல்லலாம். சரி, ஓகே. வசந்தாமா நீங்க சொல்லுங்க. It is deputation. டெபுடேஷன்ல அதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்றீங்க. சரி, தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பிரியாமா. சார் ஸ்டூடெண்ட் டெலிகேட், ஒரு செஷன் நடக்குதா ஸ்டூடெண்ட் டெலிகேட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் நல்ல வார்த்தை டெபுடேஷன். சார் பிரதிநிதியாக அப்படியேதான் சொல்ல முடியுமா? இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ். அதெல்லாம் எப்படின்னா இப்ப வந்து ஸ்டூடெண்ட் டெலிகேட் பிரியாமா சொன்னாங்க, ஒரு கிளாஸ்ல ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்கன்னா அந்த கிளாஸுக்கு ஒருத்தரை வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி பிரதிநிதி போல அந்த கிளாஸ் முழுசா வர முடியும், ஒருத்தர் தான் வர முடியும் அப்படின்னா அவரு டெலிகேட். இது ஒரு பக்கம். அது ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்று வந்து எனக்கு பதிலா இப்ப நான் தான் இதுல இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு வேலை வந்துச்சு. இப்ப நானே இது பிரெஞ்சு வகுப்பு எடுத்துட்டா உச்சரிப்பை வந்து பொதுவா நான் பார்த்து திருத்துறது என்னுடைய வேலையா இருக்கணும். ஆனா எனக்கு இன்னொரு வேலை வந்து அந்த நேரம் ஒதுக்க முடியாம இருக்கும்போது வசந்தாமா கிட்ட சொல்லி நீங்க கேளுங்கம்மா, முதல்ல அவங்கள டியூன் பண்ணிட்டு சரியா சொல்றாங்களா பட் அவங்க யூ பிகம் யுவர் மை ஒர்க் இஸ் டெலிகேட்டட் டு யூ. எனக்கு பதிலாக அந்த வேலை தங்களுக்கு நான் நினைக்கிறேன். டெபுடேஷன்ங்கிற வார்த்தையும் சரிதான். அது வந்து இன்னொருத்தர் அதை ஆக்சுவலா இப்ப இவங்களே தமிழ் இசைங்கிறவங்களே வந்துட்டு தெலுங்கானா ஆளுநரா இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஏன்னா இப்ப வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது டெலிகேட்டட் அங்கேயே இருக்காங்க, ஆனா அங்க வந்து புதுச்சேரியிலயும் ஆளுநரா இருந்தாங்க. அப்ப அது பேர் டெலிகேட்டட். ஆக்சுவலா இங்க ஒருத்தர் தனியா ஒரு ஆளுநர் இருந்திருக்கும், ஆனா அதுக்கு பதிலாக அவங்களே 2 வேலையும் பார்க்கற மாதிரி. ஸோ அதனால டெலிகேட்டட்ங்கிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். டெம்பரரி டெலிகேஷன் ஃப்ரம் ஆன் ஹை, உயரத்திலிருந்து ஓரளவுக்கு நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல் பர்சனல் வெல் இஸ் எய்தர் டெம்பரரி டெலிகேஷன் ஃப்ரம் ஆன் ஹை, உயரத்திலிருந்து வந்த ஒன்றா இருக்கணும். ஆர் இந்த வார்த்தையை நீங்க உச்சரிப்பை கேளுங்க, அப்புறமா நான் பகரால் சொல்லலாம். என்னங்க பகரால் சொல்லலாமா? புரியல. பகரால்னு சொல்லலாமா? பகரால்ங்கிற வார்த்தை நான் கேள்விப்பட்டீங்களா? பகிர்தல் சொல்றீங்களா? பகரால் தமிழ்ல டைப்பிடிக்க முடியுமா? பகராலா, பகிரக்கூடிய ஆள், அது பங்காளி மாதிரி சொல்றீங்களா? இல்ல அப்படியே இல்ல. அதாவது ஒரு மெசேஜ் போட்டாரு, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பேசுவது பகராள், அது மாதிரி இருந்தது. ஒன் ஹூ பகர்ஸ். சார் இது சார்பில் செயலாற்றுதல் அப்படி மாதிரி நினைக்கிறேன். திடீர்னு இது ஒர்க் ஆகல. சரி, ஓகே. இந்த இடத்துல யூசர்பேஷன் அப்படின்னு வருது. யூசர்பேஷன் அப்படின்னா இந்த இவர் கம்சன் வந்து இது பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட்சியை எடுத்துக்கிறது, இல்லாட்டி அவங்க அப்பாவை சிறையில தள்ளுறது, இது மேல யூசர்பேஷன் பேரு.
அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஆர் யூசர்பேஷன் பை தி இக்னோரண்ட் அசுரா. அசுராவுக்கு வருது ஒரு இக்னோரண்ட் ஒரு வார்த்தை, அறியாமையால் கொண்ட அசுரனின் அந்த இதுதான் பர்சனல் வில் இஸ் எய்தர் a temporary delegation from on high. அந்த பர்சனல் வில்லே வந்து சில நேரம் சில அசுரர்கள், அறியாமையான அசுரன் நம்ம மூலமா அவங்க செயலை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இது ரொம்ப வித்தியாசமான பார்வைன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப வந்து முனீஸ்வரன் ஐயா நீங்க படிக்கிறீங்களா? தமிழ்ல படிச்சா நம்ம முடிச்சிருவோம். முனீஸ்வரன் ஐயா ஆமா இல்ல சொல்லலாம். புரியல. வெளியில இருக்க புஸ்தகம் கையில இல்லையா? இல்ல புஸ்தகம் வந்து ஸ்கிரீன்ல வரும். சரியான சிரமமா இருந்தா விட்டுருங்க. பன்னீர்செல்வம் ஐயா படிக்கிறீங்களா? ஓகே. ராமமூர்த்தி ஐயா அல்லது ஷாமலாமா தமிழ்ல படிக்கிறீங்களா? இப்பதான் வந்தீங்க நீங்க. விஷ்ணு ஐயா படிக்கிறீங்களா? விஷ்ணு ஐயா கை வச்சுட்டீங்க. பொதுவா அல்பபெட்டிக்கலா வருவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க முதல் தடவை சொன்னதுனால படிக்க சொல்லுங்க. சரி படிச்சிருங்க படிச்சிருங்க ஐயா. விஷ்ணுமூர்த்தி ஐயா படிக்கிறார். சார் ஆனால் அதுல இருந்து தானே சார்? இல்ல 329வது பக்கத்துல கீழே இருந்து 3வது லைனுங்க. தேர்ந்தெடுப்பதை பரமனும். சரி சரி. அது அதுல இருந்து அந்த அடுத்த பக்கம் பத்தி முடியற வரைக்கும். பிரியாமா இன்னும் கொஞ்சம் ஓகே கிளியரா வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேர்ந்தெடுப்பது அதன் உரிமை அல்ல, அதன் சந்தர்ப்பத்தின் அறியாமை ஆகும். தேர்ந்தெடுப்பதை பரமனும் பிரபஞ்சந்தாலும் சங்கல்பமே செய்ய வேண்டும். நம் செயல் அந்த சங்கல்பத்தின் ஆற்றல் மிக்க இயக்கமாய் பிரியாமா அடுத்த பக்கம் போயிடுங்க. ஒப்படைக்க வேண்டும். சாதகனின் நன்மைக்கும் அவனது அனைவரின் நன்மைக்கும் ஏற்ற விதத்தில் பரமசக்தி அவற்றை எடுத்து கையாளும். இவ்வாறு வேற மாதிரி படிக்கிறீங்க. 330 முதல் வரி தெரியுது கூட படிக்கலாம். இன்ப அனுபவத்துக்கு பதிலாக தூய ஆன்மீக ஆனந்தம் இடம் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட சங்கல்பமெல்லாம் தற்காலிகமாக மேலிருந்து ஒப்படைக்கப்படும் உரிமையாகும் அல்லது அஞ்ஞான அசுரனால் படித்து கொள்ளப்படும் அதிகாரமாகும். இப்ப வந்து தற்காலிகமாக ஐயா இருக்கணும். பிரியாமா அதே எடுத்தீங்க. நான் சொல்ல அந்த கடைசி வரி மட்டும் காட்டுங்க பெருசா. ரொம்ப அழகான பாருங்க. தனிப்பட்ட சந்தர்ப்பம் எல்லாம் தற்காலிகமா மேலிருந்து ஒப்படைக்கப்படும் உரிமையாகும் அல்லது அந்த தமிழ் அவர் ரொம்ப அழகா அஞ்ஞான அசுரனால் பறித்து கொள்ளப்படும் அதிகாரமாகும். அந்த தனிப்பட்ட சந்தர்ப்பம் எல்லாம் அஞ்ஞான அரசினால் பறித்து கொள்ளப்படும் அதிகாரமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதோட நம்ம நிறைவு செய்வோம். நன்றி. நாளை காலை வியாழன் காலையில் சந்திப்போம்.